ஹாய் கைஸ், இந்த சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷன் பையிங்கை பற்றி டீப்பாக பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி சென்செக்ஸ் மந்த்லி எக்ஸ்பைரி மார்க்கெட் என்னாச்சு அப்படின்னா, மார்னிங் ஓப்பன் ஆனதுலேருந்து ஒரு 11:15 வரைக்கும் டவுன் சைடு மூமெண்டம் வந்துட்டு கொடுத்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வந்துட்டு ஒரு யூ ஷேப்பில் மார்க்கெட் வந்துட்டு அப்சைடு ரேலி கொடுத்துருக்கு. ஓகே, இதில் இன்றைக்கி நானும் என்னோட டெலிகிராம் சப்ஸ்கிரைபரும் எந்த இடத்துல வந்துட்டு என்ட்ரி எடுத்தோம், எந்த இடத்துல எக்ஸிட் ஆனோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகே கைஸ், இப்போது நீங்கள் பார்க்குற இந்த சார்ட்டு தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 10:43க்கு என்னோட டெலிகிராம் சப்ஸ்கிரைபர்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஓகே, இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி தான் நாங்கள் இன்றைக்கி ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணோம். இப்போது நாம் டைரெக்டாக ஸ்பாட் சார்ட் ப்ளஸ் ஆப்ஷன் சார்ட்டை பேஸ் பண்ணி இந்த ட்ரேடை நான் எப்படி கன்ஃபார்ம் பண்ணேன் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த லைன்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் பிவட் லைன்ஸ் கிடையாது. இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எப்படி மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி, அதாவது நான் எப்படி வந்துட்டு இந்த லைன்ஸை எடுக்கிறேன் அப்படிங்கிற டீட்டெயிலை ஏற்கனவே ரொம்ப வீடியோஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னோட S4 அப்படிங்கிறது 76,275 அப்படிங்கிற ஒரு பாயிண்டில் வந்துட்டு என்னோட S4 வந்துட்டு இருக்குது. மார்க்கெட் வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல இருந்து தான் வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு ரிவர்சல் ஆகி போயிருக்கு. ஓகே, இப்போது இந்த ட்ரேடு அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல, அதாவது 10:54க்கு ஒரு கேண்டல் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு சப்போர்ட் எடுக்குது. அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 10:57க்கு அந்த கேண்டல் மேலேயே வந்துட்டு க்ளோஸ் ஆகுது. பட் இந்த கேண்டலை பார்க்கும்பொழுது விக்கு கொஞ்சம் நமக்கு கன்ஃபர்மேஷன் வந்துட்டு கொடுக்காத மாதிரி வந்துட்டு இருக்குது. ஓகே, ஸோ நாம் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் இந்த இடத்துல எந்த மாதிரி முடிவு எடுத்தேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நாம் இன்றைக்கி சென்செக்ஸில் தான் வந்துட்டு ட்ரேட் பண்ண போகிறோம். பட் இருந்தாலுமே நான் நிஃப்டி சார்ட்டை வந்துட்டு அந்த இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷன் வந்துட்டு பண்ணேன். இங்கே பாருங்கள், இந்த கேண்டல் அதாவது 10:15க்கு வந்துட்டு ஒரு கேண்டல் வந்துட்டு ஃபார்ம் ஆகிருக்கு. இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் இருந்த ஒரு லோவாக வந்துட்டு இருக்குது. ஓகே, நமக்கு வந்துட்டு சென்செக்ஸில் ஒரு ட்ரேடு வந்துட்டு கிடைச்சது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 10:57க்கு. பட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு ஒரு, அதாவது அப் சைட்லேருந்து டவுன் சைடு வந்தது இல்லையா, இந்த இடத்துல வந்துட்டு இதுக்கு மேலே டவுன் சைடு போகாமல் ஒரு ஸ்டாப் வந்துட்டு இங்கே இருக்குது. ஓகே, இங்கே பாருங்கள், நான் இந்த 10:15 கேண்டலை வந்துட்டு மார்க் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் எத்தனை டைம் வந்துட்டு இதோட லோ வந்துட்டு பிரேக் ஆகிருக்கு. இதே ஆப்ஷன் சார்ட். ஓகே, இங்கே நான் எடுத்திருக்கிறது 23,850 அப்படிங்கிற ஆப்ஷனை வந்துட்டு எடுத்திருக்கேன். இதோட லோ அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 167 ரூபா 50 பைசா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்குது. ஓகே, இந்த 167 ரூபா 50 பைசாவை ஒரு டைம் கூட கட் பண்ணலை. அதாவது ஸ்பாட் சார்ட்டில் இவ்வளோ நேரம், அதாவது 10:15 11:15 வரைக்கும் 1 மணி நேரம் வந்துட்டு இந்த இடத்துல மார்க்கெட் சஸ்டெயின் ஆயிடுச்சு அப்படின்னா, இங்கே ஆப்ஷன் சார்ட்டில் வந்துட்டு ப்ரைஸ் மெல்ட் ஆகி இதுக்கு கீழே வந்துட்டு போயிருக்கும். பட் வந்துட்டு அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. ஸோ அப்போது சென்செக்ஸ் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டாக வந்துட்டு எடுக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது. அதாவது இங்கேருந்து மார்க்கெட், அதாவது S4லேருந்து மார்க்கெட் வந்துட்டு அப்சைடில் வந்துட்டு போகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். அதே போல் இது ஐடென்டிஃபை பண்ணினாலுமே நமக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு விஷயத்தை வந்துட்டு கவனிக்கணும். அதாவது டே லோ வந்துட்டு ஃபார்ம் ஆனது 23,800. ஓகே, நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு அடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ், அதாவது 23,850 அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸில் தான் வந்துட்டு நாம் இந்த மாதிரி ஒரு சினாரியோ நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். இல்லை 23,800 இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு, 23,750 போய் நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு திங்க் வந்துட்டு பண்ணக்கூடாது. ஓகே, இது உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம டைரெக்டாக வந்துட்டு சென்செக்ஸ் சார்ட்டுக்கு வந்துட்டு போயிடலாம். சென்செக்ஸ் சார்ட்டில் இன்றைக்கி வந்துட்டு ஃபார்ம் ஆன நம்மளோட அந்த S4 அப்படிங்கிறது 76,275 அப்படிங்கிற ஒரு லெவலில் இருக்குது. ஓகே, நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா 76,300 கால் ஆப்ஷன் சார்ட்டை வந்துட்டு எடுத்துக்கலாம். இப்போது நான் 76,300 கால் ஆப்ஷன் சார்ட்டை வந்துட்டு எடுத்திருக்கேன். ஓகே, இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு ஒரு மதர் கேண்டல், அதாவது 10:54 கேண்டல். ஓகே, இப்போது இந்த கேண்டலோட ஹை அண்ட் லோ வந்துட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணேன் அப்படின்னா லோ அப்படிங்கிறது 131 இருக்குது, ஹை அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 160.55 இருக்குது. ஓகே,
மார்க்கெட்டில் நாம் ஏற்கனவே வந்துட்டு நிஃப்டியை பேஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் மூமெண்டம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்துட்டு டிசைட் பண்ணிட்டோம். இப்போது நாம் வந்துட்டு சென்செக்ஸில் ட்ரேடை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகே, நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இடத்துல எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். நேத்திக்கான வீடியோஸ் வந்துட்டு பார்த்துருந்தீங்க அப்படின்னா நான் அங்கேயுமே சொல்லியிருப்பேன், இந்த மதர் கேண்டலை பிரேக் பண்ணிவிட்டு இம்மிடியட்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்துட்டு மூவ் ஆகிருக்கும். ஸோ அந்த இடத்துல நம்ம வந்துட்டு ட்ரேடை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு. அந்த மார்க்கெட்டுக்கும் இந்த மார்க்கெட்டுக்குமே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட் வந்துட்டு இருக்குது. ஓகே, அதாவது இந்த பர்டிகுலர் பிளேஸில் வந்துட்டு ப்ரைஸ் மூவ் ஆகுறத நம்ம பார்க்கும் பொழுதே அது வந்துட்டு நமக்கு லைவ் மார்க்கெட்லேயே வந்துட்டு தெரிஞ்சிருக்கும். ஓகே, இப்போது இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 10:21 வந்துட்டு நமக்கு மறுபடியும் ஸ்பாட் சார்ட்ல வந்துட்டு நமக்கு S4க்கு மேலே வந்து க்ளோஸ் ஆகிருக்கும். நல்லா பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், இங்கே 10:21 கேண்டலே வந்துட்டு S4க்கு மேலே வந்துட்டு க்ளோஸ் ஆகிருக்கு. ஆனால் ஆப்ஷன் சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா அந்த 10:21 தான் அன்னைக்கான டே லோ வந்துட்டு பிரேக் பண்ணுது. இம்மிடியட்டாக வந்துட்டு பாருங்க, இந்த இடத்துல 11:24க்கு இம்மிடியட்டாக ஒரு புல்லிஷ் கேண்டல் வந்துட்டு ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே, இந்த கேண்டல் வந்துட்டு ஃபார்ம் ஆன உடனே, அதாவது ஆக்சுவலி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த இடத்துலயே ஒரு ட்ரேடை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருந்தேன். எதனால அப்படின்னா ஸ்பாட் சார்ட்ல மூவ் ஆயிடுச்சு, பட் ஆப்ஷன் சார்ட்ல கொஞ்சம் வந்துட்டு நமக்கு சந்தேகமா இருக்கு. ஸோ நான் இந்த கேண்டல் முடியும் பொழுது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஆர்டரை வந்துட்டு பிளேஸ் பண்ண வந்துட்டு நான் ரெடி ஆயிட்டேன். என்னோட மதர் கேண்டல் இருக்குல்ல, அதாவது 10:54 ஃபார்ம் ஆனது. இந்த கேண்டலோட ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்துட்டு பாருங்க, அதாவது மிட் பாயிண்ட், இந்த கேண்டலோட ஹை அண்ட் லோ வந்துட்டு வெயிட் பண்ணோம் அப்படின்னா மிட் பாயிண்ட் அப்படிங்கிறது வருது 145 ரூபா 80 பைசா. ஓகே, நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த 11:24 கேண்டல் முடிஞ்சதுன்னு என்னோட ஆர்டரை வந்துட்டு பிளேஸ் பண்ணிட்டேன். ஒரு 146 அந்த மாதிரி வந்துட்டு பிளேஸ் பண்ணியிருந்தேன். இந்த இடத்துல நான் பிளேஸ் பண்ண என்னோட எல்லா ஆர்டருமே வந்துட்டு பாட் ஆகிடுச்சு. ஓகே, அகைன் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் டார்கெட் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே, இந்த இடத்துல தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்னோட டெலிகிராம் சப்ஸ்கிரைபர்லாம் இந்த இடம், அதாவது இந்த கேண்டல் இருக்குல்ல மதர் கேண்டல், இந்த இது பிரேக் ஆகும்பொழுது ட்ரேடை எடுத்துட்டு இங்கேருந்து ஒரு 25% வந்துட்டு ப்ராஃபிட்டில் எக்ஸிட் ஆனாங்க. நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா என்னோட ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது எவ்வளோ அப்படிங்கிறத எல்லா வீடியோலையுமே சொல்லியிருக்கேன். ஸோ நான் மெயின்டைன் பண்ணிவிட்டேன், அந்த ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணிவிட்டு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகே, எது வரைக்கும் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள் ஸ்பாட் சார்ட்டில் S4லேருந்து S3 இந்த கேண்டல், அதாவது 12 கேண்டல், இந்த கேண்டல் வந்துட்டு க்ளோஸ் ஆகுற வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, இப்போது இதே இடத்துல அப்படியே போய் நம்மளோட ஆப்ஷன் சார்ட்டில் ப்ரீமியம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இந்த கேண்டல்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா 12 கேண்டல். இதோட க்ளோசிங் ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 376 ரூபா 30 பைசா அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கு. ஓகே, ஸோ எனக்கு நான் 146 ரூபாயில வந்துட்டு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். அங்கேருந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா 100%க்கு மேலே இம்மிடியேட்டாக ப்ராஃபிட் வந்துட்டு கிடைச்சது. ஓகே, நான் இந்த கேண்டல் முடிஞ்ச உடனே என்னோட ஆர்டர் எல்லாமே எக்ஸிட் பண்ணலான்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணினேன். அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 381 ரூபா சம்திங்கில் என்னோட எல்லா ஆர்டருமே வந்துட்டு க்ளோஸ் ஆகிடுச்சு. இந்த கேண்டல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டலுக்கு மேலே ஓப்பன் ஆகிட்டு இமீடியட்டாக மேலே போயிட்டு கீழே வந்திருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 376 ரூபாயில் நான் ப்ளேஸ் பண்ண அந்த ஆர்டரு இமீடியட்டாக வந்துட்டு 381 ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் என்னோட ட்ரேடு வந்துட்டு க்ளோஸ் ஆகிடுச்சு. ஓகே கைஸ், நேத்திக்கான வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், அதாவது S4 R4 அந்த இடத்துல இருந்து ஒரு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணால் ரொம்பவே வந்துட்டு நமக்கு ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேடாக வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இப்போது எல்லா டைமுமே S4 R4லேருந்து நம்ம ட்ரேடை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு பண்ணக்கூடாது. எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் அப்படிங்கிறது S2வில் வந்துட்டு ஓப்பன் ஆகிருக்கு. அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் அப்படியே, அதாவது இந்த இடத்துல மறுபடியும் வந்துட்டு ஒரு S2வில் வந்துட்டு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி மறுபடியும் டவுன் சைடு வந்தது அப்படின்னா இந்த S4ல் வந்துட்டு நம்ம ட்ரேடை எடுத்துருக்கக்கூடாது. அதே போல் S3 அப்படிங்கிற இடத்துல ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு வந்திருந்தாலும் இந்த ட்ரேடை வந்துட்டு அந்தளவுக்கு ப்ராபபிலிட்டியாக இருக்காது. ஸோ அதனால தான் என்னோட டெலிகிராமில் இந்த ட்ரேடுக்கு 80% தான் வந்துட்டு ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருப்பேன். ஓகே, இந்த லெவல்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு 1045, ஒரு 1040 to 1045 அந்த ரேஞ்சில் தான் கிடைக்கும். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருந்தெல்லாம் மார்க்கெட் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்தாலே நாம் இன்றைக்கி எந்த மாதிரி டைரெக்ஷனில் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படிங்கிறது நமக்கு கிளியராக தெரிஞ்சிடும். ஓகே, அகைன் மார்க்கெட் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த இடத்துல நம்ம எக்ஸிட் ஆகிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான்,
டெர்மினலை வந்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு கில் சுவிட்சை ஆன் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, மறுபடியும் அகைன் என்ன இருக்குன்னு பாருங்கள். S1 வரைக்கும் மார்க்கெட் வந்துட்டு போயிட்டு அங்கேருந்து மறுபடியும் S2 அந்த இடத்துல வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு S1 நோக்கி போயிட்டுருக்கு. ஓகே, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக இந்த இடத்துல கரெக்டாக ஒபே ஆகும் அப்படிங்கிறது ஒரு சில நாள் தான் ஆகும். அதுக்காக தான் ஒரு சில கிரிட்டீரியா வச்சு நம்ம இந்த ட்ரேடை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.